கோவை வடக்கு தொகுதி தாவேகா வேட்பாளர் சம்பத்குமார் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் நமது செய்தியாளர் மாரியப்பன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாளை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையும் நிலையில் கோவை வடக்கு தொகுதியினுடைய தாவேகா வேட்பாளர் சம்பத்குமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர் நம் தப்போடு இருக்கிறார். அவரும் சில கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம். தேர்தல் தொடங்கியிலிருந்து வேகமாக சுடு பணியாற்ற பார்க்க முடிகிறது. உங்களுக்கான வரவேற்புங்கிறது எப்படி இருக்குது? களத்தில் எப்படி மக்கள் என்னென்னு சொல்றாங்க? தமிழக வெற்றி கழகம் தொடங்கினாலிருந்தே மக்களுடைய வரவேற்பு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்கு. மக்கள் இன்னைக்கு அரசியல் கட்சிகளில் முழுக்க நம்பக்கூடியது. யார் வந்தால் அவங்களுக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோடைய இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் மட்டும்தான் உற்சாகமாக உண்மையாக வரவேற்பு நடந்துகிட்டு இருக்குது. அதை நீங்கள் களத்தில் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்க யாருமே பணத்துக்காக வந்தவங்க கிடையாது. தளபதி ஜெயிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக வந்தவங்க. அவங்க நிச்சயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி வேட்பாளர் பின்னாடி நின்று இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குறுதிகள், அப்புறம் உங்க தனிப்பட்ட முறையில் கோவை வடக்கு தொகுதியோட வாக்குறுதிகள்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்கீங்க. இந்த வாக்குறுதிகள்லாம் எப்படி பப்ளிக்கில் போய் சேர்ந்திருக்கு? நிச்சயமா தளபதி அவர்கள் வாக்குறுதி மேனிஃபெஸ்டோ அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தவனையே இது பட்டி தொட்டு முழுக்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமா எங்களுக்கு உண்டான தேவைகளும் தளபதியோட வாக்குறுதியில் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேசுறாங்க. போறவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சில தேவைகள் இருக்கிறது. அதை உள்ளடக்கிய ஒரு மேனிஃபெஸ்டோ, அது தேர்தல் வாக்குறுதிகளை நான் தயார் பண்ணியிருக்கேன். அது மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணியிருக்கேன். அவங்க பார்க்கும்பொழுது நாங்கள் நினச்சி அவங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினச்சோம் எல்லாமே உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய ஏன்னா இது நாங்கள் கடந்த ஒரு 2-3 மாதங்களாக அவங்ககிட்ட நாங்கள் போய் பார்த்துட்ருக்கோம். என்னென்ன பகுதியில் என்னென்ன தேவை இருக்குன்னு நாங்கள் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு தேர்தல் வாக்குறுதியை நான் கொடுத்துருக்குறேன். அதை நிச்சயமாக அவங்க வரவேற்கிறாங்க. தளபதி சொன்னது போல ஒரு பெயரளவுக்கு இல்லாமல் எந்த விஷயங்கள் மக்களுக்கு செய்ய முடியுமோ சாத்தியப்படும் அதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறோம். இது இதற்கு மேலேயும் நிறைய செய்வோங்கிற இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். உங்களோட வெற்றி வாய்ப்பு ஆக்சுவலி வானதி சீனிவாஸ் நிற்கிறாங்க, ஆப்போசிட் இன்னொரு பக்கம் டிஎம்கே நிற்கிறாங்க, அவங்களும் மாவட்ட செயலர் நிற்கிறாங்க, நீங்களும் ஒரு மாவட்ட செயலர். உங்களோட வெற்றி வாய்ப்புங்கிறது எப்படி இருக்குது? காலத்துக்குள்ள போயிட்டு இருந்ததுக்கப்புறம் இந்த வெற்றி வாய்ப்புங்கிறது எப்படி இருக்குது? நிச்சயமாக சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயமானு சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகு இன்று களத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 கட்சிகள் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க சொல்லலாம். அவங்களோட ஒரே பார்வை தமிழக வெற்றி கழகம் எந்த விதத்திலும் அவங்க ஓட்டு வாங்கிடக்கூடாதுங்கிறத மற்ற கட்சிகள் 38 கட்சிகள் ஒரே மாதிரி நோக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க ஜெயிக்கணுங்கிற பார்வையை விட தமிழக வெற்றி கழகம் மேலே வந்துடக்கூடாதுங்கிற பார்வையில் அவங்க எல்லாருமே ஒன்று செய்கிறாங்க. இந்த 38 கட்சிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய கட்சிகளை ஒற்றையாளாக தமிழக வெற்றி கழகம் எதிர்கொண்டு இன்றைக்கு இவ்வளவு தூரம் செயல்பட்டு இருக்குதுன்னா நிச்சயமாக இதிலேயே எங்கள் வெற்றி நாங்கள் அடைஞ்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களையும் அரசியல் பக்கம் திரும்ப பார்க்க வச்சதே எங்களோட முதல் வெற்றி. இன்னைக்கு அவங்களுடைய உரிமைகள் என்னங்கிறது பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அதனால அதுலேயே நாங்கள் முதல் வெற்றி அடைஞ்சிட்டோம். ஆனால் எங்கள் வெற்றி ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும். தளபதியோடைய முகமாக நாங்கள் நிற்கிறோம். தளபதியோட சொல்ல செயலாகக்கூடிய இடத்துல நாங்கள் நிற்கிறோம். நிச்சயமாக செயல்படுத்தவங்க மீண்டும் ஒரு மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக செயல்படுத்துவேன், வெற்றி பெறுவேங்க நம்பிக்கை இருக்கிறேன். நிச்சயமாக அவர் கூறியது போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குறுதிகளாகட்டும், கோவை வடக்கு தொகுதியினுடைய தாவேகா வேட்பாளருடைய வாக்குறுதிகளாகட்டும் முழுமையாக சென்றடைந்திருப்பதாகவும் தளபதியினுடைய முகமாக தான் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கார். அதன் காரணமாக தான் வெற்றியடைய மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கார். நியூஸ் 7 தமிழுக்காக கோவையிலிருந்து மாரியப்பன்.